ஆத்மாக்களிடம் இருந்து நான் கேட்டது போல் அச்சிந்தயம் தியானித்தேன். ஜெய். 1:6-16 1:6-16 ಕಾಣೋದು ಪೇಜ್ ನಂಬರ್ ಎಲ್ಲಿ ಮಾತಾಜಿ ಅವ್ರಿಗೆ 16ನೇ ಶ್ಲೋಕ 15 ಸಾಕು 15 ಇವಾಗ 16 ಓದ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದು ಪರ್ಪೋಟ್ ಪನಿಗೆ ಮಾತಾಜಿ. அதன் பிறகு மனித நடமாட்டம் இல்லாத காட்டிலுள்ள ஓர் ஆலமரத்தின் நிலையில் அமர்ந்த நான் முக்தி பெற்ற ஆத்மாக்களிலிருந்து நான் கற்றறிந்தது போல் எனக்கு புத்தியை உபயோகித்து எனக்குள்ளே இருக்கும் பரமாத்மாவை தியானிக்க துவங்கினேன். ஓகே, படிங்க. ஒருவர் தான் விரும்பியபடி தியானம் செய்யக்கூடாது. தகுதியுள்ள ஒரு ஆன்மீக குருவின் வாயிலாக அதிகாரப்பூர்வ ஃபர்ஸ்ட் படிங்க மாதிரி பர்போர்ட் ஃபர்ஸ்ட் லைன். ஒருவர் தான் விரும்பியபடி தியானம் செய்யக்கூடாது. தகுதியுள்ள ஒரு ஆன்மீக குருவின் வாயிலாக அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களில் இருந்து தியானிக்கும் முறையை ஒருவர் நன்கு அறிய வேண்டும். மேலும் கொடி மாதாஜி நான் ಕೊಡ್ತೀನಿ ಒಂದು ಮಾತಾಜಿ ಕೊಡಿ ಇಲ್ಲಿ ಕೊಡಿ ಒಂದು ಬರ್ತದೆ. ಅದಕ್ಕೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿತ್ತಿದೆ ನೋಡಿ. ಇದೆ ಇದೆ ಇಲ್ಲ 6 வீற்றிருக்கும் பரமாத்மாவை தியானிப்பதற்கு பயிற்சி அளிக்கப்பட்ட ஒருவரது புத்தியை நன்கு உபயோகிப்பதன் மூலமாகவும் இம்முறையை ஒருவர் அறிய வேண்டும். ஆன்மீக குருவின் கட்டளைகளை நிறைவேற்றுவதன் வாயிலாக பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டை செய்துள்ள பக்தர் ஒருவர் இவ்வுணர்வை நன்கு விருத்தி செய்து கொள்கிறார். ஸ்ரீ நாரத முனிவர் தகுதியுள்ள ஆன்மீக குருமார்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உண்மையான தொண்டு செய்து சரியாக ஞானம் பெற்றார். இவ்வாறாக அவர் தியானத்தை துவங்கினார். ஓகே. 16 த்யாயாயதச்சரணாம்போஜம் பாவா நிர்ஜிதசேதசா அனுகந்த்யஸ்ருகலாகஸ்ய அனுகந்த்ய அஸ்ருகலாகஸ்ய ஹிருதயசின்மே சனைர்ஹரிஹி வேர்ட் பை வேர்ட் இங்க மாதா இங்க கூட நான் எடுத்து கொடுக்குறேன். 1:6-16 நீங்க வாங்கி கொடுங்க. ஒரு நிமிஷம் 6வது அத்தியாயம் 16 வாங்கி கொடுங்க. இங்க கொடுங்க. இது படிங்க மாதாஜி. டிரான்ஸ்லேஷன் தியாயதா இப்படி தியானிக்கும் பொழுது சரணாம்புஜம் பரமாத்மாக உள்ள பரமபுருஷரின் தாமரை பாதங்கள் பாவ நிர்ஜிதா பகவானின் உன்னத அன்பை நோக்கி கனம் மாற்றப்பட்டது. சேதசா மனதால் செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் எண்ணம் உணர்வு மற்றும் விருப்பம். எண்ணம் உணர்வு விருப்பம் விருப்பம் தானே. ஓகே. ఔత్కంఠ్య உற்சாகம் அஸ்ருகல கண்ணீர் உருண்டோடியது அக்ஷஷ்ய கண்களின் ருதி என் இதயத்தில் ஆஷித் தோன்றினார். மே எனது சனை தாமதமின்றி ஹரி பரமபுருஷ பகவான். படிக்கிறீங்களா யாராவது? படிங்க. உன்னத அன்பினால் பரவசமடைந்த நான் பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களில் தியானிக்க துவங்கியவுடனே என் கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டோடினது. பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணரும் தாமரம் என்று
என் இதய கமலத்தில் தோன்றினார். பாவ எனும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பகவானிடம் தெய்வீக அன்பை ஏற்படுத்திக் கொண்ட பின் பாவ எனும் இந்நிலையை ஒருவர் அடைகிறார். பரமபுருஷ பகவானிடம் ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வது ஆரம்ப நிலையாகும். இது ஸ்ரத்தா என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அத்தகைய கவர்ச்சியை அதிகரித்துக் கொள்வதற்கு ஒருவர் பகவானின் தூய பக்தர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். பக்தி தொண்டின் சட்டதிட்டங்களை நிறைவேற்றுவது மூன்றாவது நிலையாகும். இது எல்லா வகையான சந்தேகங்களையும் போக்கி பக்தி தொண்டின் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ள எல்லா குறைபாடுகளையும் அகற்றிவிடும். எல்லா சந்தேகங்களும் குறைகளும் அகற்றப்பட்டதும் ஆன்மீக விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்பிக்கை ஏற்பட்டு அதில் உள்ள சுவை மேலும் அதிகரிக்கிறது. இது கவர்ச்சி எனும் நிலைக்கு உயர்கிறது. இதற்கு பிறகு பாவ எனும் நிலை வருகிறது. இந்நிலை தூய கிருஷ்ண பிரேமை என்னும் நிலைக்கு முந்தைய நிலையாகும். மேற்கண்ட எல்லா நிலைகளும் உன்னத அன்பின் முன்னேற்ற பாதையில் உள்ள வெவ்வேறு படிகள் ஆகும். இத்தகைய தெய்வீக அன்பு பெருக்கெடுத்தோடும் பொழுது பிரிவு துயர் ஏற்படுகிறது. இது ஒருவரை 8 வகையான பரவச நிலைகளுக்கு அழைத்து செல்கிறது. ஒரு பக்தரின் கண்களில் இருந்து பெருகும் ஆனந்த கண்ணீரானது அவரது பக்தியால் அவருக்கு கிடைக்கும் நற்பலனாகும். ஸ்ரீ நாரத முனிவர் அவரது முற்பிறவியில் வீட்டை விட்டு வெளியேறிய பின் மிக விரைவாக அத்தகைய ஒரு நிலையை அடைய பெற்றார். இதனால் பகவானின் உண்மையான இருப்பை அறிவது அவருக்கு சாத்தியமாயிற்று. பகவானின் இருப்பை அவர் களங்கமற்ற ஆன்மீக வளர்ச்சியை அடைந்திருந்த தமது புலன்களால் உண்மையாகவே உணர்ந்து அனுபவித்தார். பிரேமபதி பார நிர்பின்னா பிரேம அதிபர நிர்பின்னா புலக அங்கோ தினிவ்ருதஹ புலக அங்க அதிநிவ்ருதஹ ஆனந்த சம்ப்ளாவே லினோ நாபஷ்யம் உபயம் முனே. வேர்ட் பை வேர்ட். பிரேமை அதிபர அதிகமான நிர்பின்ன முக்கியமாக தனிப்பட்ட முறையில் இன்ப உணர்வுகள் அங்க வெவ்வேறு உடல் அதிநிவ்ருதஹ முற்றிலும் பரவசமடைந்து ஆனந்த சம்ப்ளவே கடலில் லீனா நோக்கி இல்லை அபஷ்யம் காண முடிந்தது உபயம் இருவரையும் முனி ವ್ಯಾಸದೇವರೇ. ನೀವು ಓದಿ ಮಾತಾಡಿ ಗೀತಾ ಮಾತಾಡಿ ಅನುವಾದ. ಈ ವ್ಯಾಸಮುನಿ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅಷ್ಟಭಾವಕ್ಕೆ ಅತ್ಯಂತ ಆಧೀನನಾಗಿ ನನ್ನ ದೇಹದ ಪ್ರತಿಯೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಚೈತನ್ಯ ಸಂಚಾರವಾಯಿತು. ಭಾವೋದ್ವೇಗದ ಸಾಗರದಲ್ಲಿ ಲೀನನಾಗಿ ನಾನು ನನ್ನನ್ನು ಭಗವಂತನನ್ನು ಇಬ್ಬರನ್ನು ಕಾಣಿದೆನು. ನೋಡಿ ಇನ್ನೊಂದ್ಸಲ ಓದಿ. ಅಲ್ಲ ನನ್ನನ್ನು ಭಗವಂತನನ್ನು ಇಬ್ಬರನ್ನು ಕಾಣದಾದೆನು. ಅಂದ್ರೆ ನೋಡಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅವರು. ಇಲ್ಲಿ ಭಾವಾರ್ಥ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಆನಂದಭಾವ ಮತ್ತು ಗಾಢವಾದ ಭಾವೋದೇಹಗಳಿಗೆ ಐಹಿಕ ಒಳಿತಿಗೆ ಸಿಗಲಾರದು. ಅದರಿಂದ ಅಂಥ ಭಾವನೆಗಳಿಗೆ ಅಭಿವ್ಯಕ್ತಿ ಕೊಡುವುದು ತುಂಬಾ ಕಷ್ಟಕರವಾದುದು. ನಾರದಮುನಿಗಳ ಮಾತುಗಳಲ್ಲಿ ನಾವು ಅಂಥ ಭಾವೋದ್ಯೋಗದ ಹುಳುವನ್ನು ಮಾತ್ರ ಪಡೆಯಬಹುದು. ದೇಹದ ಅಥವಾ ಇಂದ್ರಿಯಗಳ ಪ್ರತಿಯೊಂದು ಭಾಗವು ಅದರದೇ ಆದ ನಿರ್ದಿಷ್ಟ ಕಾರ್ಯವನ್ನು ಹೊಂದಿದೆ. ಭಗವಂತನನ್ನು ಕಂಡ ಬಳಿಕ ಆ ಎಲ್ಲ ಇಂದ್ರಿಯಗಳು ಭಗವಂತನಿಗೆ ಸೇವೆ ಸಲ್ಲಿಸುವುದರಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾಗಿ ಜಾಗೃತವಾಗುತ್ತದೆ. ಏಕೆಂದರೆ ಮುಕ್ತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಂದ್ರಿಯಗಳು ಭಗವಂತನ ಸೇವೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದಕ್ಷವಾಗುತ್ತದೆ. ಅಂತೆಯೇ ಈ ದಿವ್ಯ ಭಾವದೇಹಗಳಲ್ಲಿ ಹೇಗಾಗುತ್ತೆಂದರೆ ಇಂದ್ರಿಯಗಳು ಭಗವಂತನಿಗೆ ಸೇವೆ
ಸೇವೆ ಸಲ್ಲಿಸಲು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ ಚೈತನ್ಯ ಭರಿತವಾಗುತ್ತವೆ. ಹೀಗಾಗಿ ನಾರದಮುನಿಗಳು ತಮ್ಮನ್ನು ಭಗವಂತನನ್ನು ಏಕಕಾಲಕ್ಕೆ ಕಾಣುವುದರಲ್ಲಿ ತಮ್ಮನ್ನೇ ಕಳೆದುಕೊಂಡರು. ಜ್ಞಾನತಿಮಿರಂಧಸ್ಯ ಜ್ಞಾನಾಂಜನಶಲಾಕಯ ಚಕ್ಷುರುನ್ಮಿಳಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀಗುರುವೇ ನಮಃ. ಶ್ರೀಚೈತನ್ಯಮನೋಭೀಷ್ಟಂ ಸ್ಥಾಪಿತಂ ಯೇನ ಭೂತಲೆ ಸ್ವಯಂ ರೂಪ ತದಮಹ್ಯಂ ದದಾತಿ ಸ್ವಪದಾಂತಿಕಂ. ವಂದೇಹಂ ಶ್ರೀಗುರು ಶ್ರೀಯುತಪದಕಮಲಂ ಶ್ರೀಗುರುನ್ ವೈಷ್ಣವಾಂಸ ಶ್ರೀರೂಪಂ ಸಾಗ್ರಜಾತಂ ಸಹಗಣ ರಘುನಾಥಾನ್ವಿತಂ तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणा ललिता श्रीविशाखान्वितं च. हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिकाकांत राधाकांत नमोस्तुते. तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम